பெரிய மிஷினில் எப்படி நூலை மாட்ட போகிறோம் என்ற தகவலை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது வந்து 3 ஹோல்ஸ் இருக்கும். இந்த 3 ஹோல்ஸில் ஒரு ஹோல்ஸில் உள்ளே விட்டுக்கணும். அதே மாதிரி தான் 3வது ஹோல்ஸில் விடணும். 2வது ஹோல்ஸில் விடாமல் 3வது ஹோல்ஸில் விடணும். விட்டுட்டு இந்த 2 தட்டு வரும். இந்த 2 தட்டு இருக்குல்ல, இந்த தட்டுக்குள்ளே தான் நூல் வரணும். இதுக்குள்ளே வந்துட்டு சைடில் வந்துட்டு இங்கேருந்து நிறுத்திடுங்க. இங்கிட்ட வந்து ஒரு விரல் மாதிரி இருக்கும் சின்னதாக இந்த இடத்துல. அது வந்து நூல் இப்படியே போயிட்டு இங்கிட்டு வரும் நூல். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் வேகமாக இந்த சைடு இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நூல் இங்கிட்ட வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் மாட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காக மாட்டுறோம்னா நூல் பறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம மாட்டுறது. கடைசியாக ஊசி. ஊசியில் மாட்டினதுக்கப்புறம் பாபின் கேஸ் மாட்டிடுவாங்க. அப்படியே கீழே உள்ள நூலை வந்து எடுத்துகிட்டு இந்த நூல் இருக்குல்ல, பிடிச்சிருக்க நூலை வந்து லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா கீழே உள்ள நூல் மேலே வந்துடும். அவ்வளோதான். அப்படியே போட்டு அழகாக தைச்சிக்க வேண்டியதுதான். வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து துணியை வச்சுட்டு அப்படியே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டக்கூடாதுன்னா இந்த சைடு நூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இழுத்துரும். எப்பயுமே வச்சுட்டு தைக்கும் போது இந்த நூல் யாரும் பிடிக்க மாட்டாங்க. நூல் வந்து பாருங்கள் உள்ளே இழுக்குது பாருங்கள். அந்த மாதிரி நூல் வந்து உள்ளே இழுத்துடக்கூடாது. இழுத்துச்சா நூல் கட் ஆகிடும். அதனால் 2 நூலை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு சுற்று 2 சுற்று சுற்றிடணும். சுற்றினதுக்கப்புறம் தான் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணுமே. அப்படி தைச்சிங்கன்னா தான் மிஷின் டைட் ஆகாது, ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு அது பாட்டு ஃப்ரீயாக தைக்கும். பார்த்துட்டு பின்னாடி திருப்பி பாருங்கள், தையலும் கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும், எந்த ஒரு தொல்லை இல்லாமல் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். நூல் மாட்டி அழகாக தைக்கிறது. அதே மாதிரி வந்து எண்டுக்கிட்ட வரும்போது மெயினாக எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த எண்டுக்கிட்ட வரும்போது நூலை வந்து இப்படியே எடுப்பாங்க. இந்த பொசிஷனில் எடுப்பாங்க. இப்படி எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, சீக்கிரம் அந்த பல்லு வந்து மிதியை வந்து தேய்மானம் ஆக்கி விட்டுரும். தேய்மானம் ஆக்கி விட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நூல் கட் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். துணி சுருக்கம் வரும். இந்த அடிப்பக்கத்தில் வர்றது தான் உங்களுக்கு பிசிறு வந்துட ஆரம்பிச்சு. அதனால் அந்த துணியோட எண்டு வரும்போது எப்படி நிறுத்தணும் அப்படின்னா, இப்போ தைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களே, தைச்சிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிறுத்திடணும். ஊசியோடு நிறுத்திடணும். அப்புறம் அப்படியே துணியை திருப்பி அப்படியே கையில் சுற்றி இந்த மாதிரி ஆட்டி இந்த வீலை பாருங்க, இந்த மாதிரி ஆட்டி எடுத்திங்கன்னா கீழே உள்ள நூல் உங்களுக்கு வரும். கீழே இங்கே காட்டுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூல் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். அதாவது நான் இங்கே பிடிச்சிருக்கேன்னா ஆட்டி எடுத்திங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இன்னும் ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு. அவ்வளோதான். வேலை முடிஞ்சு போச்சு.